பென்னி ஸ்டாக்ஸ்னா என்ன? இந்த ரூ. 20 25 ரூ. 4 ரூ. 3 கிடைக்கிறது நான் சீப்பாக கிடைக்கிறது. அது யாரோ சொல்லுவாங்க ரூ. 20 போகும்னு சொல்லுவாங்கன்னு போயிட்டு ஒரு 1000 வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் 20 பைசாவுக்கு வந்து நிற்போம். அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் இருக்க வேண்டியது. அதேமாதிரி சார் ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் கிட்டத்தட்ட ₹1200 ₹1250 இருக்கிற போது நான் வந்து இன்ட்ராடே பண்ணுவேன், இல்லைனா 1 or 2 days ஹோல்டிங் பண்ணுவேன். அந்த அப்போல்லாம் வந்துங்க T+2 3 days கழிச்சு தான் விற்க முடியும். இப்போ T+1 ட்ரேடிங்லேருந்து ஒரு நாள் கழிச்சு விற்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு சிங் ட்ரேடிங்னா 5+1 தான் வச்சுக்கணும். நம்ம 10% இருக்குன்னா அது ஒரு லெவலில் போயிட்டு செல்லிங் ப்ரெஷரோடு வாங்கினவளுக்கே வந்து நம்ம அதனால் மேஜரான டார்கெட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரேடு பண்ணோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்கிறதுக்கு நம்ம டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய பங்கு சந்தை நிலை குறித்தும் முதலீட்டாளர்கள் நிலை குறித்தும் பல்வேறு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். சார், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க, இல்லை இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிறது முதல்ல ட்ரேடர்ஸ்க்கான மார்க்கெட்டா இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கான மார்க்கெட்டா அப்படிங்கிறதே தெரில. உங்களோட ஆஸ்பெக்டில் இது ட்ரேடர் மார்க்கெட்டா இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கான மார்க்கெட்டா சார்? இப்போ மார்க்கெட்டு ஜென்ரலாக வந்துங்க 26,300 நல்ல பீக்கில் போயிட்டு இப்போ கிராஜுவலாக செஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. சில பேண்டமிக் காலத்துலேயும் சரி, அல்லது அதுக்கு முன்னாடி 2008லேயும் சரி, அல்லது இப்போது நம்ம கடந்த வருடம் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒட்டின வந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இப்படி நேராக இறங்கிட்டு மறுநாள் இப்படி கிராஜுவலாக டெவலப் ஆகிடுது. ஆனால் இப்போ மார்க்கெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஜுவலாக படிக்கட்டு மாதிரி இறங்கிட்டு வருது, மறுபடியும் கொஞ்சம் ஏறுறது, மறுபடியும் இறங்குறது. இதில் ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற முறையில் இது எந்த இடத்துல வாங்கி ஹோல்டு பண்ணலாங்கிறது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கினா என்ன செய்கிறதுன்னு ஒரு சந்தேகம் வர்றது நியாயம். ஏன்னா நிறைய இறங்கியிருக்கு. பொதுவாகவே நம்ம பங்குச்சந்தையில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்வெஸ்டரும் சரி ட்ரேடர்ஸும் சரி 26,300 இருக்கிற போது நீங்கள் சொன்ன மாதிரி சில வெட்டரன்ஸ் ஜீனியஸ் சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை நான் வந்து கருத்து மாற்றுக்கிறதா சொல்லலை. அவங்க கருத்து 26,300 இருக்கிற போது 27,000 போகலாம் என்று சொல்லுவார்கள். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்டர்ஸு சரி இவன் 26,300 வந்திருக்கான், 19,000 20,000லேருந்து 6,000 பாயிண்ட் ஏறி இருக்கானே, மறுபடியும் இன்னும் மேலே போவான் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருப்பாங்க. அப்போ லாபத்தை பதிவு பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும்போது திரும்பிவிடும் நினச்சின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது இறங்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ போய் அதை வாங்கி அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாமாங்கிறதுக்கும் ஒரு பாட்டம் ஃபிஷ் எங்கேன்னு தெரியல. நம்ம மார்க்கெட்டில் சொல்லுவாங்க ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஃபாலிங் நைஃப்பை நாம் ஏன் பிடிக்கணும், நல்லா இறங்கட்டும் வாங்கலான்ட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதில் என்ன ஒரு நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போவும் வாங்கிறதுக்கு யோஜனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கவும் வாங்கிக்கலான்ட்டு. அப்போ என்ன நினச்சாங்க, இன்னும் ஏறும் லாபத்தை பதிவு பண்ணலான்னு நினச்சாங்க. ஸோ அப்போவும் லாபத்தை பதிவு பண்ணல, இப்போவும் வந்து அவங்க வாங்க தயாராக இல்லை. ஏன்னா இன்னும் இறங்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் லாபத்தை பதிவு செய்வது என்பது ஒரு தனிக்கலை, ஒரு பகுதியாக பண்ணியிருக்கலாம். இப்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா 4,000 பாயிண்ட் இறங்கிடுது. கடந்த கால சரித்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தையில் அதிகபட்சம் 19% ஒரு சமயம் இறங்கியிருக்கு, ஒரு சமயத்தில் 13% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஏறின அளவுலேருந்து இப்போ இறங்கியிருக்க லெவல் பார்த்திங்கன்னா 11% மேலே இறங்கியிருக்கு. இப்போ இருக்கிற மார்க்கெட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு சாதகங்கிறது சற்று யோசனை பண்ண வேண்டியதாக சூழ்நிலை ஒன்று. சரி, அப்போ ட்ரேடர்ஸு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடர்ஸு அவங்க முறையாக கட்டறிந்தவர்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுக்கிட்டு குறைந்த லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறதுனாக்கா இது வந்து ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு வாய்ப்பாக தான். ஏன்னா இறங்குறது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இது முறையாக அது அந்த ஸ்டாப் லாஸ் என்ன அவங்க டைரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் அது உரிய நேரம்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன்ஸ் வந்தப்போ ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ண சில ஸ்டாக்ஸ் இது எனக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுச்சு, நான் எதிர்பார்த்ததை எக்ஸாக்டாக அதை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டாக்ஸ் இருக்கா சார்? என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கினீங்க? கடந்த காலம் என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டேன்னா நான் 98-2000 பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங் தான் நான் பண்ணுறேன். நான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பக்கம் போகிறது கிடையாது. என்னுடைய கண்ணோட்டம் என்னட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா
அது எந்த அளவுக்கு நமக்கு பொட்டென்ஷியல் ஈல்டு கொடுக்குங்கிறது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு 2 உதாரணம் மட்டும் இங்கே சொல்கிறேன். நான் பண்ணி பலனடைஞ்சதையும் ஒன்று சொல்கிறேன். நான் பலனடையாமல் ஏமாந்து மறுபடியும் காத்திருந்து பலனடைந்ததையும் சொல்கிறேன். ஒன்று மாருதி சுசுகி ஸ்டாக். அப்போது மாருதி சுசுக்கி நான் 800 900 இருக்கிற போது மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ணிடுவேன். எனக்கு அன்றைக்கி 400 500 கிடச்சா போகிறோம். அதேமாரி அசோக் லேலண்டுன்னு ஒரு ஸ்டாக்கு 13 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ₹1.50 ஏற்றினா ஒரு 500 ஸ்டாக் வாங்கினேன். 200 250 கிடச்சுன்னா ஹேப்பின்ட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ மாதிரி ஆன்லைன்லாம் கிடையாது. அப்போ ப்ரோக்கிங் ஆஃபீஸுக்கு போய் சுற்றி உட்காந்துக்கணும். போடணும். அவங்க கிடைக்கிற போது போட்டால் தான் ஆச்சு, கிடைச்சாதான் ஆச்சு. ஒன்று இதில் நான் பலனடைஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா டெய்லி எனக்கு ஓரளவு செலவுக்கு அப்போது சிறிய முதலீட்டில் காசு கொடுத்தது மாருதி சுசுக்கியும் அசோக் லேலண்டும். அந்த மாருதியை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் அன்றைக்கி வாங்கி ஒரு 10 ஸ்டாக்கை வாங்கி நான் வச்சுருந்தால் இன்றைக்கி ₹13,000. ஏன்னா என்னுடைய பாலிசி ஒன்ஸ் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா ட்ரேடராக இன்வெஸ்டரான்னு முடிவு பண்ணிக்கணும். நான் முடிவு பண்ணினது ட்ரேடர். நீங்களும் சரி இன்வெஸ்டராக ட்ரேடராக முடிவு பண்ணிக்கிட்டு என்ட்ரி ஆகிக்கும். இன்வெஸ்ட் போயிட்டாக்கா தொடக்கூடாது. ஏற்ற இறக்கங்கள் சகஜம். வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா அக்யூமுலேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏற வரலையும் காத்துட்டு அந்த குறுகிய காலம் ஒரு வரையிலையும் நம்ம மெச்சூரிட்டி வரலையும் காத்திருக்கோம். இது ஒன்று. அதேமாரி நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர்ஸ் அப்போ இருந்தது ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்கு நல்ல பலன் கொடுத்தது. எஸ் பேங்க் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, எஸ் பேங்க்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு ₹696 ஹை போச்சு. நான் ₹400 ₹696 காலகட்டத்தில் நல்லா ட்ரேடிங் பண்ணுவேன். சும்மா ஒரு 50 ஸ்டாக் வாங்குவேன். ஒரு ₹2 ₹3 அந்த கேப்பில் வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒன்று நான் ட்ரேடர்னு முடிவெடுத்தாச்சு. ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கே நான் அதை கட் பண்ணியிருக்கணும். ப்ராஃபிட் கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு போடணும். அப்போ எனக்கு ஸ்டாப் லாஸை பற்றிலாம் எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. டெய்லி கிடச்சது வாங்கிட்டோம். அதேமாரி ஆந்திரா பேங்க்குன்னு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். இப்போ அந்த ஸ்டாக் இல்லை, அது மெர்ஜர் வித் யூனியன் பேங்க். அந்த ஸ்டாக் என்ன பண்ணிச்சுங்க, ₹123 நான் வாங்கிட்டேன். வாங்கினோன்னே என்னாச்சு, என்னுடைய அந்த டெய்லி டார்கெட்டு வரல. என்ன பண்ணுறது, நஷ்டத்தில் புக் பண்ணுறதுக்கும் நமக்கு பயமாக இருக்குது. ஸ்டாப் லாஸும் வச்சுக்க தெரியலை. பார்த்தேன், பொறுமையாக இருந்தேன். மறுநாள் 119 வந்துட்டான். டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது இறங்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ₹43 வந்துருச்சு. நான் பேனிக்கால என்னுடைய பாலிசி ₹1 கூட நஷ்டத்தில் வைக்கக்கூடாது. கூடுமானவர்களையும் ஸ்டாப் லாஸு தெரியாதுன்னு ஒன்று, லாஸையும் புக் பண்ண தயாராக இல்லை. சரி இறங்கினா ஏறும், ஏறினா இறங்கும். அந்த ஸ்டாக்கு இறங்கினதே ₹43 சில்லறைக்கு போயிட்டான். பொறுமையாக இருந்தேன். மறுபடியும் திருப்பி நான் வாங்கின 123 வரத்துக்காக காத்திருந்தேன். 1.5 வருஷம் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட ₹1,00,000 பக்கமாக அதில் லாக் ஆகிடுது. இன்றைக்கி மதிப்பு அன்றைக்கி 1,00,000 எவ்வளோன்னு வேலைன்னு பார்த்துக்கோங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் ₹126 வந்தது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆச்சு. வந்ததுக்கப்புறம் சாமி ஆளை ஒடுங்கப்பான்னு விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன். அதில் நான் கற்றுக்கிட்ட பாடம், பேஷன் இருந்தால் ஜெயிக்கலாம் ஒன்று, 2வது வழிகாட்டல் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஒன்று. ட்ரேடிங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அன்றைக்கி இருந்ததுனாக்கா நான் நல்லாவே செஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நான் தவறியது மாருதியை ஹோல்டு பண்ணாது, எதை பண்ணணும் அதை பண்ணாமல் பண்ணக்கூடாத பண்ணினது மாற்றி பண்ணியாச்சு. ஸோ நோ என்ட்ரியில் போயாச்சு, பெனால்ட்டி கட்டியாச்சு. இதுதான் விஷயம். அதனால் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுற போது டெக்னிக்கலாகவும் பார்க்கணும், ஃபண்டமெண்டலும் பார்க்கணுங்கிறது காலம் கடந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவ ரீதியான உண்மை. அதேமாதிரி சார் ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் கிட்டத்தட்ட ₹1,200 ₹1,250 இருக்கிற போது நான் இன்ட்ராடே பண்ணுவேன். இல்லைனா 1 or 2 days ஹோல்டிங் பண்ணுவேன். அந்த அப்போல்லாம் T+2 3 days கழிச்சு தான் விற்க முடியும். இப்போ T+1 ட்ரேடிங்லேருந்து ஒரு நாள் கழிச்சு விற்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு கனரா பேங்க் கொடுத்தது. ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அவுட்புட் கிடச்சல 2,500 ஏதோ சம்திங் போயிட்டு மறுபடியும் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நம்ம ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ரைட் என்ட்ரி ரைட்டு எக்ஸிட்டாக பண்ணிட்டு இருந்தேன். என்னை மொத்தமாக ஏமாத்தின பேங்க்குக்காக ஆந்திரா பேங்க்ன்ற ஸ்டாக் மட்டும் ரொம்ப கண்கலங்க வச்சுது. ஆனால் கண்கலங்காமல் பொறுமையாக இருந்தேன், மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் நினச்சேன், என் வீட்டம்மாவுக்கு அந்த பணத்துக்கு வீட்டம்மாவுக்கு ஒரு அன்றைக்கி பவுன் விலை ₹3,800 ₹4,000 தான் பவுன் விலை. ஒரு 2 பவுன் வாங்கி கொடுத்தா எனக்கு வீட்லேயும் மரியாதை கிடச்சிருக்கும், பணமும் போயிருக்காது. அம்மாட்ட கொடுத்த பணத்துக்கு நகை நம்ம திருப்பி கேட்டாலும் தரமாட்டாங்க. இன்றைக்கி அதை நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ₹3,000 இன்றைக்கி ₹8,000 மதிப்பும் கூடியிருக்கும். முறையான வழிகாட்டல் இல்லை, எதுவுமே லேர்ன் அண்ட் ஏர்ன் தான். வித்தவுட் லேர்னிங் நான் என்ட்ரி ஆனேன். ஏர்னிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதனால் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், ஃபண்டமெண்டலி ஓரியன்டாக பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறது இல்லை, எனக்கு அதில் ஐடியா இல்லை, ஆனால் ஒரு ட்ரேடராக இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நமக்கு அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி பண்ண முடிகிறப்ப நம்ம ஏன் லாங் டேர்முக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாமல் ட்ரேடிங்கில் பண்ணணும்னு கேட்குறேன். அன்றைய சூழ்நிலையில் அட்லாண்டான்னு ஒரு ஸ்டாக், இப்போ அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியல, அட்லாண்டான்னு ஒரு ஸ்டாக்கு ஒரே நாள் அப்பர் ஃப்ரீஸ் ஆகும், மறுநாளும் அப்பர் ஃப்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டாக்கை நான் வாங்கி வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதேமாரி யூனிடெக்குன்னு ஒரு ஸ்டாக், அந்த ஸ்டாக் என்னாச்சு, டெய்லி அப்பர் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வாங்குறதுக்கே வாய்ப்பு இல்லை. வாங்கி ஒரு 2-3 நாள் கழித்து என்னாச்சு, நல்ல லாபத்தில் விற்கலான்னு பார்த்தா 9-17 லோயர் ஃப்ரீஸ் ஆகிடுது, விற்கவே முடியலை. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாங்கினவளோட சிறிய லாபத்தில் விட்டா போதுன்னு வெளியில் வந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒன்று, ஆந்திரா பேங்க்கு நமக்கு திருப்பி ஏறிடுது, அந்த ஸ்டாக்கு டெய்லி எப்படி ஃப்ரீசிங் ஆகிற மாதிரி 2 சைட்லேயும் ஃப்ரீஸ் ஆச்சு. இப்போ நம்மகிட்டயே நம்மளோட ஆப்லேயே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட்டுன்னு போட்டிருக்கோம், அதை நம்மளாம் பார்க்கணும், பார்த்து தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்படி ஒரு அட்லாண்டாங்கிற ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அது ஒரு லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி இப்படி ஒரு ஃபெயிலியரை கொடுத்துச்சு, ஸோ அதுக்கப்புறமா வருத்தப்பட்டீங்க இல்லையா? அது மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் அட்லாண்டாக்கு ஈக்குவலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சார்? இப்போவும் சரிங்க, எப்பவும் சரி, இந்த ஸ்மால் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் கேப்பில் அதுவும் பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த 10 ரூபா 20 ரூபா திடீர்னு என்ன ஆகும், 20 ரூபா ஸ்டாக்கு திடீர்னு மேனிப்புலேட் ஆகி டெய்லி இப்போ நான் சொன்ன மாதிரி டெய்லி அப்பர் ஃப்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஒன்றா எதில் 5% அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு ஃப்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். நாமளும் ஓடி போய் போடுவோம். அதனால தான் சொல்கிறது, டோன்ட் ஸ்டெப் இன் ஒரு ரன்னிங் பஸ், ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறது. சின்ன ஸ்டாக்கு தானேன்னு விலை வருதும் வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கிட்டு போகிறப்போது என்ன ஆகும், அது டெய்லி அப்பர் ப்ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்பர் ப்ரைஸ் ஆகிறப்போது ஒரு சட்டன் லெவலில் பண்ணோன்னா ஹெவி செல்லிங் வரும். நாம் வேணும் 50, 100, 200, 1000 இப்படி தான் வாங்க போகிறோம். சில பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பெரிய குரோட்பதிஸ்லாம், அவங்கெல்லாம் லாட் கணக்கில் நிறையா வாங்குவாங்க. நமக்கு முன்னாடி ஜென்ரலாக பங்குச்சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நாமளும் நீங்களும் மட்டும் வியாபாரம் பண்ணுறது கிடையாது. நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்போ லாப பதிவு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஒரு குறுகிய அளவு டார்கெட்டை வச்சு பண்ணுறது ஆரோக்கியம். இந்த மாதிரி அப்பர் ப்ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற போது நாமளும் ட்ரை பண்ணி ஓடி ஓடி போய் வாங்குவோம். கிடைக்கிற ஒரு நாள் கிடச்சிருது, கிடைச்ச சந்தோஷத்தில் என்ன ஆச்சு, அதிக விலையில் தான் கிடச்சிது. நம்ம விற்கலாங்கிற போது அதுக்கப்புறம் நம்ம நேரம் நல்ல நேரம் லோ ப்ரைஸு வடை போச்சு, கடைசியில் அசலுக்கு வந்தால் போதும்னு ஆகிடுது. அது மாதிரி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸு எப்போவுமே கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டலாம், பென்னி ஸ்டாக்ஸு ஹெவி மொமெண்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனுடைய growth தெரியாது, கேபிட்டலைசேஷன் தெரியாது, அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு தெரியாது, பிஇ வேல்யூ தெரியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த கம்பெனியுடைய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் வாங்கிட்டு இனி ஏறுறதுன்னு நினச்சிட்டு ஏறிட்டோம்னாக்கா நாம் போய் போனதுக்கப்புறம் அது லோ ஃப்ரீஸ் ஆகிடும். நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படி இருக்குது. அதனால் நம்ம காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டைம் ஆக்ஷன் அடிக்கடி சொல்லுவேன், அதை பார்த்து பண்ணுறது ஆரோக்கியமான ஒரு ட்ரேடிங். அதனால் இப்போ எப்போவுமே பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போகுது. பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, இந்த 20 ரூபா 25 ரூபாய்க்கு 4 ரூபா 3 ரூபாய்க்கு கிடைக்கிறது நான் சீப்பாக கிடைக்கிறது. அது யாரோ சொல்லுவாங்க 20 ரூபா போகும்னு சொல்லுவாங்கன்னு போயிட்டு ஒரு 1000 வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் 20 பைசாவுக்கு வந்து நிற்போம். அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் இருக்க வேண்டியதுதான். ஓகே, நீங்கள் இந்த லாங் டேர்ம் வேண்டாம், நான் ட்ரேடராக தான் இருக்கிறேன், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக நான் மாறல அப்படின்னு சொல்கிறத வச்சு நான் ஒரு எடுத்த டேட்டாவை வச்சு உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிங் செக்டார் பற்றி நீங்கள் இடையில நிறைய பேங்க் ஸ்டாக்ஸாகவே சொல்லிட்டு இருந்தீங்க, ஆந்திரா பேங்க் அந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸாகவே சொன்னீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்கோட ஸ்டாக்ஸ் என்ன இருந்துச்சோ இப்போது 2025 2015 பார்க்குறப்பையும் 2025 பார்க்குறப்பையும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது லாங் டேர்முக்கு அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு பேங்கிங் செக்டார்லேயே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு செட் ஆகாத ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, பேங்கிங் செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை தாண்டி மற்ற செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது? நான் ஒரு டேட்டா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என்ன டேட்டான்னு கேட்டேன்னாக்கா 8/9/2015 அன்னைக்கு பேங்க் நிஃப்டி 16,150.95. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்போ பேங்க் நிஃப்டியில் இப்போ 12 ஸ்டாக் இருக்குது, அப்போ 16 ஸ்டாக் இருந்தது. அதில் சில பேங்குகள்லாம் மெர்ஜ் ஆகிடுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அது ஸ்டேட் பேங்கோடு சேர்ந்துருது. இந்த மாதிரி சில பேங்க்குகள்லாம் மெர்ஜ் ஆகிடுது. மெர்ஜ் ஆனோன்னா இப்போ ஏஸ் ஆஃப் நவுக்கும் அதுக்கும் அப்போ 16 ஸ்டாக் இருந்தது பேங்க் ஸ்டாக்.
பேங்கிங் ஸ்டாக்கில் என்ன கேட்டிங்கன்னா, அப்போது சவுத் இண்டியன் பேங்க் ₹20.90. எப்போ நான் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ என்ன விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது கர்நாடகா பேங்க் 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹113.10. எஸ் பேங்க் அப்போ ₹696.85. இன்றைக்கி எவ்வளோ விலை இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அது சம் இஷ்யூ எஸ் பேங்க்கு கீழே இறங்கி வந்துடுது. ஆனால் ரொட்டீனாக இருக்கக்கூடிய சவுத் இண்டியன் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் அப்படியே சிரஞ்சீவிகளாக தானே இருக்குது. அப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் இன்வெஸ்ட் இஸ் ஓகே. பட் அவுட்புட்டு பொட்டென்ஷியல் அவுட்புட்டுக்காக தான் நம்ம இதில் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு எப்படியே வாங்கிட்டு போகலாமே. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே போய் டேட்டாவை பார்க்கலாம். நான் டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். அப்படி அது ஒரு ஸ்டேஜ். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ₹268.35. சில பேங்க்லாம் மெர்ஜ் ஆன உடனே ₹1250 அப்படியே ₹2000 பக்கமாக போயிட்டு சம்திங் ஞாபகம் இல்லை, 2000க்கு மேலே வந்துட்டு அதை ஸ்டாக்கை வந்து போனஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ₹900 போயிட்டு இப்போது ₹780-730 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கோம். அதேமாரி ஐசிஐசிஐ பேங்க்கு அந்த 8/9/2015 அன்றைக்கி ₹260.80. ஆனால் இன்றைக்கி நல்ல குரோத்தாக இருக்குது. நாம் தான் இது மாதிரி ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோமே. பயந்துட்டு யாரோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சுன்னு தான் கேட்குறோம். நம்ம அன்றைக்கி இந்த டெக்னிக்கல் பார்த்தோம், இது பண்ணி தான் பண்ணியிருக்கலாம். ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபண்டமெண்டல் பார்க்கணும் சார். ட்ரேடிங்னா டெக்னிக்கல் பார்க்கணும். அதுதான் நமக்கு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதேமாதிரி ஹெல்த்தியான ட்ரேடிங். ட்ரேடிங்க்குன்னு இன்ட்ராடேவா 1%, ஸ்விங் ட்ரேடிங்காக 5+1. 5+1 ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நல்ல லோ ரேட்டில் போய் வாங்குகிறோம். டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு தொடர்ந்து 2-3 நாளாக சரிஞ்சு இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல நமக்கு பாட்டம் பொசிஷன் நம்ம தீர்மானிக்கிறோம். அது கொஞ்சம் அந்த இடத்துல அந்த இண்டிகேட்டர் காமிக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையிங் ஜோனில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னா 5+1 தான் வச்சுக்கணும். நம்ம 10% இருக்குன்னா அது ஒரு லெவலில் போயிட்டு செல்லிங் ப்ரெஷரோடு வாங்கினவளுக்கே வந்துடும். நம்ம அதனால் மேஜரான டார்கெட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரேடு பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்கிறதுக்கு நம்ம டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்கள் ஏற்ற இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இருந்தாலும் நல்ல ஸ்டாக்காக இருந்தால் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறது. அதேமாதிரி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் ₹52 இருந்தது. இப்போது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கும் ஐடிஎஃப்சியும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெர்ஜர் நியூஸில் ₹100 போயிட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஆகிடுது. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க. ஒரு பேங்கிங் ஸ்டாக்காக இருக்கட்டும் அல்லது ரொட்டீன் ஸ்டாக்காக இருக்கட்டும், ரைட் இஷ்யூ, பைபேக், ஓஎஃப்எஸ்எஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் இது மாதிரி வந்துட்டாலே அந்த ஸ்டாக்குனுடைய தன்மை கொஞ்சம் டைல்யூட்டு தான் ஆகிருக்கு. அதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிற ஸ்டாக்கை போய் நீங்கள் பாருங்க. நான் வந்து விலையை பற்றி சொல்லலை, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்திருக்கு, கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் எப்படி வந்து இருந்தது, அதனுடைய ஆஃப்டர் தட் ஆக்ஷன், மெர்ஜர், டிமெர்ஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஐடிசின்னு இருந்தது. ஐடிசி ஹோட்டல் தனியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய விலை. அடுத்தது ஐடிஎஃப்சி பேங்க் டிமெர்ஜர். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதேமாரி நம்ம ஃபேவரட் ஸ்டாக்கு விப்ரோ, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பாருங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்குது. அதனால் இந்த மாதிரி நியூஸஸ் வந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வேணால் பலன், அவங்களுடைய வேல்யூ குறையாது, வால்யூம் சப்ஜெக்ட் டு த ஸ்பிளிட்டுக்கோ மெர்ஜருக்கு தகுந்த மாதிரியோ இன்க்ரீஸ் ஆகும். பட் ட்ரேடர்ஸுக்கு பெரிய வருமானத்துக்கான வழிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டாக்ஸ், மற்ற செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம பேங்கிங் செக்டரில் பார்த்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இப்படியே தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்றும் இளமையாகவே மட்டும்தான் இருக்குது, வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டாக்ஸ் பர்டிகுலராக அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இருக்குது சார். நாட் ஓன்லி பேங்க் ஸ்டாக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் அப்படி இருக்குது உங்களுக்கு. நம்ம வந்து அந்த செக்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒன்றும் வேண்டாம், வோடாஃபோன் ஐடியா ஸ்டாக்கு அந்த ஒரு ₹20 அந்த ₹5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பட் அது F&Oவில் இருக்குது. ஸ்டாக்கு வந்து மொமெண்டம் இருக்குது, பட் பெரிய அப்ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியல. அதேமாரி தான் இப்போ இந்த ஐடிஎஃப்சி இதேமாரி தான். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண் ஜுவல்லரின்னு ஒரு ஸ்டாக்கு திட்டுன்னு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பீக்கில் போயிட்டாங்க. அப்புறம் ஏன் அங்கேருந்து பீக்கில் இப்போ இறங்கி 50% இறங்கி, இது 40% இறங்கியிருக்கு டியூ டு டெக்னிக்கல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது அதனுடைய நியூஸ் பேசிஸ். நியூஸ் வந்து வெதர் அத்தென்டிகேட்டட் ஆர் நான் அத்தென்டிகேட்டட் ரூமர்ஸ் இருந்தால் கூட இறங்கும்.
தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டும்னு எங்கள் ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க. இது ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும், இந்த ஸ்டாக்கு நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, திருவாய் மலர்ந்து அருளிடுவாங்க. இந்த ஸ்டாக்கு வந்து இதனுடைய ரேட்டிங் ஏலேருந்து ஏலேருந்து நான் ஏ கொண்டு வரேன், இல்லைன்னா பிபியிலேருந்து பி கொண்டு வரேன், அப்படி அதனுடைய ரேட்டிங்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணுவாங்க. அல்லது இதனுடைய குரோத் இப்படி இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ ப்ராஸ்பெக்டில் தான் சொல்கிறாங்க. நாம் தான் அவங்க ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க, இதனுடைய குரோத் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை வாங்க சொல்லி சொல்லலை இல்லையா? ஓகே, இமிடியேட்டாக ஒரு ஸ்டாக்ஸ் ஏறுது இல்லை திடீர்னு ஒரு பெரிய ஏற்றத்துலேருந்து இறங்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதோ, இல்லைனா ஒரு இறக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு அகைன் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஓரளவு பண்ணிடுவாங்க. ஆனால் சில ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சதுலேருந்து எந்த மொமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்காக கேட்குறேன். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும்? ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 6-7 வருஷமாக இப்போ இந்த ஸ்டாக்கு தூங்கிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு போய் நாம் சரி இதை வேறு ரீபேலன்சிங் பண்ணி இப்படியே நின்றுட்டே இருக்க, அடிவாரத்திலே இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேற போய் வாங்கினதுக்கப்புறம் இவர் கிளம்பு வரப்போம். இது சின்ன உதாரணம் என்னென்னா, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறோம், பஸ்ஸு எடுக்கலை, பக்கத்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நல்ல லெஃப்ட் சைடில் ஓரமாக உட்காந்துருப்போம், இங்கேருந்து அந்த பஸ்ஸுக்கு போவோம், அந்த பஸ்ஸு உடனே இறங்கி அவர் அந்த பக்கம் போயிடுவார், இந்த பஸ்ஸில் நம்ம உட்காந்து பஸ்ஸு கிளம்பும். இது மாதிரி தான் இந்த மார்க்கெட்லையும் நம்ம விற்கட்டும்னு காத்திருந்து அந்த ஸ்டாக்கு ஏறும். ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன நகைச்சுவைக்காக நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தது தான், ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, தங்கமயில் ஜுவல்லரியை நான் 1 மாதமாக 2 மாதமாக வெயிட் பண்ணி சார் இந்த தங்கமயில் ஸ்டாக்கை நான் விற்ற மறுநாள் பார்த்தீங்கன்னா 20% ஏறி போச்சு சார் முந்தா நாள் ஒரு கமெண்ட்ஸில் படித்தேன் நான். அப்போ அவர் விற்கட்டும்னு காத்திருந்த மாதிரி சம் நியூஸ் பேசிஸ் தான். அவங்க ஒன்றா அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அசட்ஸ் இது பண்ணி ரெவன்யூக்கு வழி பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு ஏறும். அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதை விட இன்னொரு பெரிய பீட் என்ன கேட்டிங்கன்னா, சார் ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்குன்னா சார் இவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் வாங்கியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம பணத்தை லிக்விடிட்டி பேஸ் பண்ணி அவங்க பல்காக வாங்குவாங்க. பிளாக் டீல் இருக்குது, பல்க் டீல் இருக்குது, மார்க்கெட்டில் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸ் கேன் டூ, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி ஏற்றறதை பற்றி கவலை இல்லை. இவங்க வாங்கினோன்னு என்னாச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு சார், அதில் ஸ்டாக் ஆட் பண்ணுறோம். திடீர்னு அவங்க ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த ஒரு கணிசமான நாமளாம் போய் வாங்கினோன்னு அப்புறம் ஏறத்தானே செய்யும். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு ஸ்டாக்கு போயிடுவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் இறங்கும். இப்போ தான் சொல்கிறது வாங்கினா இறங்குது சார்னா டெக்னிக்கல் பார்க்கணும், வேறு இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினா நான் போய் வாங்கிட்டேன். இல்லை ஒரு பெரிய ஒரு பிக் கிங்கு, தட் இஸ் ஒரு ஃபெமிலியர் ஃபிகர், ஒருத்தர் மார்க்கெட்டில் பெரிய ஜாம்பான்ஸ் இருக்காங்க, அவங்க இத்தனை ஸ்டாக்கை பை பண்ணிட்டாங்க, அதனால் நானும் பண்ணுறேன். அவங்க எப்போ விற்பாங்கன்னு தெரியாது, அவங்க ஹோல்டு கூட பண்ணலாம். நமக்கு பண தேவைக்கு விற்கணுங்கிற போது ஏறி இருக்காது. அதனால் முறையாக கற்றுக்கிட்டு செய்கிறது ஆரோக்கியமானது. அதிக ஆசைப்படக்கூடாது பங்கு சந்தையில். இப்போத்த சூழ்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடிங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி சார். நன்றி வெங்கட்பிரியா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.